மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்க நலன் பொருட்டு தான் இறையருளாலும் குருவர்களாலும் மாயன் மயில நான் தொடர்ந்து பேசி வரேன். அந்த வகையில பார்க்கும்போது ஏற்கனவே சனிப்பயிற்சியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குரு பயிற்சி சமீபத்தில் நம்மை நெருங்கி விட்டது, பலனை தந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில தான் ஒரு அற்புதமான பயிற்சி தான் களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி. இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியது. மற்ற கிரகங்கள் தர முடியாததை இந்த சுக்கிரன் பயிற்சி தரும். மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை கூட நற்பலனாக மாற்றுகின்ற வல்லமை அசுர கிரகமாகிய சுக்கிரனுக்கு உண்டு. ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில என்னதான் சொந்த பந்தம் இருந்தாலும் வேணுங்க, உறவு வேணும். உறவில்லாத வாழ்க்கை தனிமரம், தனிமரம் தோப்பாகாது. அந்த உறவு தான் மனைவி, பிள்ளை, குழந்தை, அதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும், சிலருக்கு இல்லாமலே போய்விடும். அந்த வகையில களத்திரக்காரர்கள் சுக்கிரன் இந்த காலகட்டத்துல பயிற்சி ஆகின்றார். அது எப்படி பயிற்சியாளர்னு பாத்தீங்கன்னா, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பயிற்சியானார். குரு சந்திரனுடைய இடம், அந்த சந்திரனுடைய இடத்துலதான் சுக்கிரனும் வருகின்றார். ஒரே வீட்டுல 2 குருமார்கள் இருக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அப்படிப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா துலாம் ராசி, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு மாற்றத்தை தரும்? துலாம் ராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள். எத்தனை வேதனைகளும் துன்பங்களையும் துயரங்களையும் தொடர்கதையாக சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில குரு பயிற்சி, ஒரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியவர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதனால முழு பலனையும் அடைய முடியவில்லை. குரு தருகின்ற முழு பலனையும் அடைய முடியாத சில சூழ்நிலை சில ராசிகளுக்கு அமையும். அதுல நீங்க ஒருத்தர் தான். ஆனாலும் கூட கவலைப்பட வேண்டாம். தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு அற்புதமான யோக பலனை தரப்போகின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல ஒரு அருமை தான் என்று சொல்லுவேன். லாபஸ்தானத்துல கேது வருகின்றார். ஆன்மீகம் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில அரசியல் மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில மட்டுமல்ல, குடும்பத்துல இல்லறத்துல நற்பலனை தவறவிட்ட உங்க வாழ்க்கையில அந்த நற்பலனை தூக்கி அப்படி நிறுத்த போறார். நற்பலனை அள்ளி தரப்போகின்றார் கேது பகவான். கேதுவை ஞானகாரகன் மட்டுமே அல்ல என்று சொல்கின்றேன். அந்த வகையில பார்க்கும்போது 6ஆம் இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 6, 11 வலு பெற்று இருக்கின்றன. இந்த 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலு பெற்று விட்டாலே ஒரு மிக பெரிய விஷயம்தான். அது ஒரு வேலை உங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் செய்வதாகத்தான் இருக்கலாம். அந்த வகையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா 4, 5, 6, அதாவது பாத்தீங்கன்னா 1, 6ஆம் இடம், 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் பலம் பெற்று இருப்பது ஒரு அற்புதமான யோகத்தை தான் தரப்போகின்றது. எவ்வளவுதான் கஷ்டப்படுகிறீர்களோ அதுக்கேற்ற ஆதாயத்தை தேடி தருகின்ற, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டீங்களோ, நான் சொன்னேன் அல்லவா முன்னாடியே, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கூட அதுக்கான ஒரு ஈடு, அந்த கஷ்டத்திற்கான ஈடான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை களத்திரக்காரர்கள் சுக்கிரன் துலாம் ராசிக்கு தரப்போகிறார். குறிப்பா சொல்ல போனா கௌரவம், கௌரவம் மட்டுமல்ல, மதிப்பும் மரியாதை. உங்களை ஒரு பொருட்டாக நினைக்காதவர்கள் கூட மதிப்பு மரியாதையோடு பார்க்கின்ற அளவிற்கு பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தருவார்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அரசு துறையில் ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தையும் சுக்கிரன் பகவான் துலாம் ராசிக்கு தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுபகாரியங்களே எனக்கு மட்டும் ஏன் தடையாக போகின்றது, சுபகாரியங்கள் மட்டும் எனக்கு ஏன் கஷ்டத்தை தருகின்றது, பிரச்சனையை தருகின்றது என்று கலங்கிய உங்களுக்கு எல்லாம் சுபகாரியம் தடைகள் விலகும். அது மட்டும் கிடையாது, 2 கிரகங்கள் என்று சொல்லுவேன். அதாவது அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இணை தனஸ்தானத்தை பரப்புனால பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்துல பின்தங்கி தொழில வாழ்க்கையில ஒரு உன்னதமான இடத்தை அடைய முடியாமல் அதன் காரணமாக சில பிரச்சனைகளை சந்தித்து வந்த துலாம் ராசியருக்கு இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை அருமையான ஒரு நிலைதான். அதை இப்படி சொன்னால் நன்றாகத்தான் இருக்கும். குரு சுக்கிரன் இணைந்து தனஸ்தானத்தை பார்ப்பதனால பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும். சில காரியங்களை சாதித்துக் கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பு. சில காரியங்கள் என்ன என்று பார்த்தால்
குடும்பம், வாழ்க்கை, தொழில். சிலருக்கெல்லாம் வெளிநாடு சென்று வேலை செய்து பொருள் ஈட்டுவது ஒரு கனவாகத்தான் இருக்கும். அந்த கனவு மெய்ப்படும். அதாவது தொழில் நடத்தினால் மட்டும் போராது. அதை நல்ல முறையில் நடத்துவதற்கும் மதில் மேல் பூனையாக கலங்கிய உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த சுக்கிரன் பெயர்ச்சி துலாம் ராசிக்கு தருகின்றது. சில காரியங்களை சாதித்துக் கொள்ள சில காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தவறிக்கொண்டே போனதல்லவா, அந்த காரியங்கள் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு. 5ஆம் இடத்துல ராகு யோககாரகனாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேசுகின்ற பேச்சு மனம் சஞ்சலப்பட தொடங்கும். தவறான பாதையை நோக்கி நடக்க தொடங்கும். கவனமாக இருந்து விட்டாலே நிறைய பிரச்சனைகளை சமாளித்து விடலாம். பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்வு வாழலாம். உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாமே. இந்த காலகட்டத்தில் உறவுகளுடைய கருத்து வேறுபாடு இருப்பதற்கான சூழ்நிலையை செவ்வாய் செய்ய இருப்பதனால வேண்டாம். காரணம், உறவுகள் ஒரு காலத்துல நமக்கு கை கொடுக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 8ல் இருப்பதால் உடல்நல பிரச்சனைகள் வந்து போகும். கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் கலத்தகாரகன் சுக்கிரன் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனின் பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகனாக, ஒரு கவசமாக இருந்து பார்ப்பார். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலம் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி. ஆனாலும் கூட எந்த நிகழ்வாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இறுதி வெற்றி என்னவோ உங்களுக்கு தான். தெய்வ பலம் சற்று குறைவாக இருப்பதனால குலதெய்வம் ஆலயம் சென்று வழிபடுவதோடு திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உங்க கையினால நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வதோடு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிப்பார்கள். குறிப்பா இந்த காலகட்டத்துல என்னுடைய அனுபவத்துல சொல்ல போவது என்னன்னு பாத்தீங்கன்னா சரவேஸ்வரருக்கு அரளிப்பூ மாலையோ இல்ல சரவேஸ்வரருக்கு எலுமிச்சம்பழம் மாலை அணிவிப்பது சிறப்பு.